ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கான ஆவணி மாத பலன்களை பார்ப்போங்க. ரிஷப ராசி லக்னத்துக்கான அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிர பகவானுங்க. இந்த ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகஷிரட நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்களாக 9 பாதங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பொதுவாக இவங்களுக்கு சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இவங்களும் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, இவங்களை சுற்றியும் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து எல்லா விதமான தேவைகளும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறிடுங்க. நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. மீடியாவில் இருக்கிறவங்க நிறைய இந்த ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி லக்னத்திலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இது சிறப்பான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார். இது வந்து ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லாங்க. ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும், அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, ரொம்ப நாளாக வீடு வாங்க முடியல, ஒரு நிலம் வாங்கணும்னு நானே பார்த்துக்கிட்டே இருக்கேங்க, எனக்கு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பே வரமாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களாகட்டும், இல்லைங்க எங்கள் அம்மா உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக வந்து இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு குருமங்கள யோகத்தை உங்களுக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தரப்போகிறாங்க. பணவரவு நல்லா இருக்கும். நிலம், வீடு, வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு சூப்பர். உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரத்துக்கான ஒரு யோகம் எல்லாமே இந்த 10 நாள் இருக்குங்க. இந்த 10 நாளை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் சகோதரர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். பிரச்சனை சகோதரன் மட்டும் இல்லைங்க, நிலம் சம்மந்தப்பட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் 10 நாட்குள்ளே அதை பேசி தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சூப்பராக சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலங்க. அடுத்து உங்கள் 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போயிடுறாருங்க. அப்போ 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்பவே சூப்பரான அமைப்புங்க. அதாவது உங்களுக்கு குடும்பத்துக்கு பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி கம்யூனிகேஷன் 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்காருங்க. அதனால் வெளிநாடு கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அடுத்து 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ தந்தை மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பணம் வர்றதுக்கு, இல்லை கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறவங்களுக்கு அதில் பணம் வராமல் இருந்தது அப்படின்னா அது அந்த பணம் வர்றதுக்கு, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு, அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம், உங்கள் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நன்மை, உங்கள் தந்தைக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து கொடுக்க போகிறாருங்க. புதனும் சுக்கிரனும் வந்து அங்கே இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த சமயத்தில் நிறைய ஒரு பயணங்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதுவும் குடும்பத்தோட பயணங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மற்றும் 5க்குரியவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களோட குழந்தைகள் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய இந்த தடவை சுப செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த மாதம் இருக்குது. அடுத்து 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காருங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறனால நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குருவோட பார்வையினால இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசி அதிபதி தான் 6ஆம் அதிபதிங்க. இவர் வந்துட்டு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறனால சொந்த ஊருக்கு மாற்றலாகி வரணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர், உங்களுக்கு பிடிச்ச டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. அதே மாதிரி 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம். தப்பே பண்ணலைங்க, ஆனால் என் பேரில் கேஸ் போட்டு ரொம்ப நாளாக கேஸ்க்காக அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சூரியனும் ப்ளஸ் 6ஆம் அதிபதியும் சாதகமாக இருக்கிறனால இந்த மாதம் உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் சொம்பு வழக்கு சாதகமாக முடிஞ்சு அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு யோகம்.
அடுத்து 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி தனது 10ஆம் பார்வையாகவும் குரு 7ஆம் பார்வையாகவும் பார்க்குறாருங்க. அப்போ கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குருவோட பார்வையினால் திருமணம் ஏற்பாடாகக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் 2ஆம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 9ஆம் இடம், அதாவது 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ஒரு 3 நாளைக்கு இருக்காருங்க. அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து தன்னோட 7ஆம் பார்வையை பார்க்குறாருங்க. இதனால் ஒரு நிலம் மூலியமாக, விற்காத நிலம் மூலியமாக திடீர்னு ஒரு நிலம் விற்று உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க. அடுத்து 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை, செவ்வாயோட பார்வை, ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் புதனோட பார்வை, இந்த மாதிரி அற்புதமான பார்வைகள் இருக்கனால உங்களோட தந்தைக்கு நல்ல பணவரவு கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும், டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. அடுத்து 10ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்காருங்க. அதாவது தொழிலில் ஒரு திடீர் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சரியாக போகாமல் இருந்தவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வந்து ஒரு ஆர்டர் வந்து கிடச்சி அதன் மூலியமாக திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். ஆனால் புதுசாக எதுவும் இந்த சமயத்தில் நீங்கள் தொழில் தொடங்காமல் இருக்கிறது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காருங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார் ராகு பகவானா, நீங்கள் கொஞ்சம் முயற்சி போட்டாலும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவான் மூலியமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும், பணவரவு வருங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரனோட பார்வை உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும், ஆவணி 11ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் படுது. அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும், மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுங்க. அவர் வந்து உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருக்கார். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு போயிடுறாருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பணம் வர்ற அளவுக்கு கொஞ்சம் விரயமே இருக்குங்க. அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இது பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு ஆவணி மாதத்துக்கான விஷயங்கள். இந்த ஆவணி மாதத்தை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% வந்து இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இன்னும் முழுசாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முருக பகவானை வழிபடுறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடும் உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க. இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு ஒரு லைட் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு. பயிற்சி ஆகி ஆவணி மாதம் முழுவதும் எந்த இடத்துல அவர் பயிற்சி ஆகுறாரோ அதே இடத்துல இருக்கார். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி. ரெண்டாவது வந்து பாருங்க, ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு. கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 19ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி வந்து உட்கார்றாரு. ஓகேங்களா, இது வந்து ரெண்டாவது பயிற்சி. மூணாவது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிருக்காரு. அதாவது ஆவணி 10 வரைக்கும் குருமங்கள யோகத்தில் இருக்காரு. ஆவணி மாதம் 10 வந்து பார்த்தீங்கன்னா குருலேருந்து பிரிஞ்சு அதுக்கு பக்கத்து ஸ்தானத்துக்கு போய் உட்கார்றாரு. இது ஒரு பயிற்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து கேதுவோட இணையிறாரு. இது வந்து சுக்கிர பயிற்சி. வீடு வந்து அந்தந்த ராசிகளை சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். சரிங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கான பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு. இப்போ இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு சிலர் கமெண்ட்ல போடுவாங்க, மேடம் நீங்கள் 10 விஷயம் சொன்னீங்க, அதில் எங்களுக்கு 8 நடந்துச்சுங்க, 2 நடக்கல அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வந்து 2 தாங்க நடந்துச்சு, 8 நடக்கலன்பாங்க. ஒரு சிலர் ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா? நம்மளோட ஜாதக அமைப்பு தாங்க காரணம். ஜாதக அமைப்பு, நம்மளோட தசா புத்தி, நம்ம கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்களோட பார்வை, கிரகங்களோட நின்ற இடம், இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபடுங்க. நானும் இல்லைங்க, எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம். ஸோ இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணும், இப்போ இண்டிவிஜுவலாக என்னோட ஜாதகத்தை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த ஆவணி மாதத்துக்கான ராசி பலன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ எந்த ராசி எந்த லக்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பாசமானவங்க, அன்பானவங்க, அன்புக்கு அடிமை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க, நல்ல தன்னை அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீட்டாக இருக்கணும், சொசைட்டியில் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயம், அதாவது அப்படிலாம் நினைப்பாங்க. நிறைய விஷயம் ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புக்காகவே இயங்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயத்தில் வந்து பாருங்கள், நீ நல்லா இருக்கம்மா, நீ ரொம்ப நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கியே, சூப்பராக இருக்கே அப்படின்னு 3 முறை சொன்னால் போதும், அவள் தான் ரிஷபராசி ஃப்ளாட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜென்ரலாக வந்து பாருங்கள், ரொம்ப ரொமான்டிக் அப்படின்றதுனால பெரும்பாலான ரிஷபராசி லேடிஸானா இருக்கட்டும், ஜென்ஸானா இருக்கட்டும், ஒரு லவ் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த லவ்வை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுவே வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்ட மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே அந்த லவ்வை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் தப்பாக தான் போய் முடியும். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருத்தவங்க தான் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அன்பான இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ தான் நான் சொல்லும்போது புரியும், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், ஆவணி மாதத்தில் ரிஷபத்திலே, அதாவது ஜென்மத்திலே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் இருக்காரு. ஆவணி 10 வந்து பார்த்தீங்கன்னா அது குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் ராஜயோகம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய பதிவிலே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவை விட்டு செவ்வாய் பிரிகிறாரு. செவ்வாய் பிரிஞ்சு 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போகிறார், ஓகேங்களா? 4ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்துருக்காங்க. சுக்கிரன் வந்து அடுத்து வந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி 5ஆம் பாவத்தில் கேதுவோட போய் இணைகிறாரு. இங்கே 4ஆம் பாவத்தில் புதன் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? 10ல் வந்து சனி 10 வக்ரகதி அடைஞ்சி நல்ல பொசிஷனில் தான் இருக்காரு. 11 ராகு, இதுதான் உங்களோட பிளானட்டரி பொசிஷனுங்க, ஓகேங்களா? இப்போ இந்த சூரியன் நம்மளுக்கு என்னென்னலாம் நல்லதை கொடுக்க போறாரு அப்படின்னா, முதல் 10 நாட்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலாம், நம்ம வந்து கிரவுண்ட் வாங்கலாம், ஃப்ளாட்ஸ் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஏன்னா குருமங்கலத்தில் யோகம் இருக்காது. ஸோ இந்த குருமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்குன்னு இல்லை, நிறைய ராசிக்கு இந்த குருமங்கல யோகம் வந்து நல்ல பெனிஃபிஷியல் எஃபெக்டை தான் கொடுக்குது. இந்த ஆவணி மாதம் 10 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆவணி 10 வரைக்கும் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, நம்ம வந்து இது வாங்கலாம், ஒரு ஆடம்பர செலவு அப்படின்றது ஒரு வீடு வாங்குறது, ஃப்ளாட் வாங்குறது, சொத்து வாங்குறது, ஒரு ஆஃபீஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து ஃப்ரான்சைஸ் எடுக்குது, இந்த மாதிரி எல்லாமே செய்யலாங்க. சூப்பராக இருக்குது, கவலைப்பட வேண்டாம், ஓகேங்களா? முதல் நாட்கள் தைரியமாக செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் தாயார்னோட உடல்நிலை கொஞ்ச நாளாக சரியில்லாமல் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, மருத்துவ செலவு நிறைய பண்ணுறீங்க, பெருசாக முன்னேற்றம் அப்படின்றது இல்லை. இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம், தாயார்னோட உடல் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படும், மருத்துவ செலவுகள் அப்படின்றது குறையும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் புது வண்டி வாங்கலான் இருக்கோங்க, ஆல்ரெடி ஒரு காருக்கு கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹைஃபையான கார் வாங்கலான் இருக்கோம், தாராளமாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க, கவலைப்படாதீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ புதன் வந்து வக்ரகதி அடைகிறாருன்னு சொல்கிறீங்களே, என்னங்க அவங்க பிள்ளைங்களாம் படிக்க மாட்டாங்களா? இல்லைங்க, புதன் வக்ரகதி எந்த தேதியிலேருந்து, அதாவது 6லேருந்து 19 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அந்த தேதி கொஞ்சம் பிள்ளைங்க அப்படி மனசு வந்து கொஞ்சம் தடுமாறும், அது விளையாடுறது, அது கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை விட்டு கொஞ்சம் செதறும், டைவர்ட் ஆகும். ஆனால் பிள்ளைங்க நல்லா படிச்சுடுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு இந்த மாதம் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களோட திறமை வெளிப்படும்,
அவங்க வந்து தான் யார் அப்படின்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பாராட்டுக்கள் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். இந்த பையன் படிக்கவே மாட்டான்னு நினச்சி, இப்போ பரவாயில்லையப்பா இவ்வளோ படிச்சிருக்கானே அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாராட்டுக்கள் வரக்கூடிய காலகட்டம். இப்போ பாராட்டுக்கள் அப்படின்போது பெரிய லெவலில் அவார்டு, பெரிய லெவலில் ரிவார்டு அப்படிலாம் கிடையாது. ஓகே, படிக்கவே படிக்காது இந்த பிள்ளை, ஒன்றுமே பிரோஜனம் நினச்சா பரவாயில்லையப்பா படித்து பாஸ் ஆகிறானே அவன் அப்படின்னு எதிர் வீட்டுக்காரவங்க அவங்க பையன்கிட்ட சொல்லுவாங்க. நீ படிச்சிருந்தா படிக்காமல் போயிட்டா அந்த பையன் படிக்கிறானேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குழந்தைங்க, அதாவது இந்த புதன் வந்து அந்த 19ஆம் தேதி வரைக்கும், அதாவது 6 to 19 அந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ பிடிவாதம், ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வீட்டில் குழந்தைங்க இருக்குது, நீங்கள் வந்து ரிஷபராசி லேடிஸ், உங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு வரும். குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன், ஸ்டொமக் டிஸ்டர்பன்ஸு, ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 4ஆம் பாவத்துலேருந்து 5ஆம் பாவத்துக்கு போகிறார். ஓகேங்களா? 4ஆம் பாவத்துலேருந்து 5ஆம் பாவம் போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் பெருசாக நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஆக்சுவலி இந்த குருவானா இருக்கட்டும், சுக்கிரனானா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு படிப்பினையை ஏற்படுத்துவார். 5ஆம் பாவத்தில் போகிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம சுற்றி நம்ம சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது அங்காளி பங்காளி ரிலேஷன்ஸ், எதிர் வீடு பக்கத்து வீடு, இப்படி எல்லாம் நம்மளோட நெய்பர்ஸு, நம்ம ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸு, இந்த மாதிரி நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிருப்போம். அவங்க வந்து யார் அப்படின்றத காமிச்சு கொடுப்பார். இது கரெக்டாக சொல்லணும்னா, நீலம் சாய வெளுத்து போச்சு டும் 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 டும்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களோட சாயத்தை வெளுக்கடிக்க வைப்பார். அதில் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ஏமாற்றம், மனசு கஷ்டம், மனசு சஞ்சலம் அப்படின்றது வரதான் செய்யும். ஆனால் அதில் ஒரு நம்மளுக்கு ஒரு நல்லது இருக்குது, நம்மளுக்கு ஒரு படிப்பினையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசில் ஒரு விதமான கன்ஃபியூஷன்ஸ், ஒரு விதமான பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் வந்து அப்பப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க, யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு மனத்தடுமாற்றம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் இந்த கேதுவோடு இணைஞ்சிருக்க காலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனசு தடுமாற்றம், சஞ்சலம், ஒரு மாதிரி ஒரு இனம் புரியாத கஷ்டம், அதெல்லாம் லைட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பசுதானா இல்லை பசுத்தோல் போர்த்திய புளியா, எல்லாத்தையும் காமிச்சு கொடுப்பாங்க இந்த சுக்கிரன். ஓகேங்களா? ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் ஆன் தி ஹோல் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களே வணக்கம். உங்களுடைய ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல அன்பு பண்பு கொண்ட உங்களுடைய, அதாவது இலகிய குணம் அப்படின்னா உங்ககிட்ட தாங்க. எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியவங்க, தானம் தர்மம் தரக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒவ்வொரு பாவத்திலுமே ஒரு 3 நட்சத்திரங்கள் பயணிக்குது. அப்போ கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய நட்சத்திரமும், ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரமும், மிருகஷீட நட்சத்திரமும் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி தாங்க. எதையுமே சிந்தனையோடு செயல்பாடோடு ஒரு ஊக்கம் ஆக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க, எதையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு முன்னாடி போய் நிற்பீங்க. குடும்ப ஒற்றுமை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அப்படி நல்ல ஒரு எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கோகுலாஷ்டமி வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஜென்மத்தில் குருங்க செவ்வாய் பகவான் இணைஞ்சிருக்கார். அப்போ மங்கள காரியங்கள்லாம் சுபகாரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. மாணவர்கள் வந்து நல்ல ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு வரக்கூடிய ஏதாவது வந்து கல்லூரியாக இருக்கட்டும் அல்லது வந்து மேற்படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து சக்ஸஸ் தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு பகவான் ஒரு அடுத்த இடத்துக்கு போய் நம்ம வந்து செய்யும் பொழுது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய செயல்பாடை விட வெளியூர் வெளிநாடு தேசம் செல்லும் போது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஸோ இது வந்து கிரக கோச்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ ஜென்மத்தில் குரு அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்வோம், ஒரு வனவாசம். அப்போ சுபகிரகங்கள் வந்து சேரும் பொழுது அது ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுத்துருது. குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லை, தாமதமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் வரக்கூடிய மாதமாக தென்படுதுங்க. ஆடி மாதம் சில விஷயங்களை காரியத்தடையெல்லாம் இருந்துச்சுன்னா ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதத்தை கொடுக்கக்கூடிய
கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன். அப்போ 4னா என்னதுங்க, வண்டி, வாகனம், வீடு, இந்த யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்போ புது வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல் மனை வாங்கக்கூடிய இடம் வாங்கி வச்சுருக்கோங்க, வீடு கட்டலாமா அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுமூகமான மாதமாக தென்படுகிறது. மேற்கொண்டு கவர்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்து அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றியை தரக்கூடியதும், எடுத்த காரியமெல்லாம் வந்து ஜெயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ரிஷபத்துக்கு தென்படுதுங்க. மேற்கொண்டு வந்து 5ஆம் இடத்துல கேது. குழந்தைகள் வந்து உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கிய கவனமாக இருக்கும். அது வந்து ஒரு 15 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக பாருங்க. வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக போயிட்டு வர சொல்லுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு அவங்களுடைய ஜன்ன ஜாதக அமைப்பை வச்சு தான் சொல்லணும். எல்லாமே இதிலேயே தீர்க்கமாக சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கோச்சார கிரகத்துடைய அமைப்பு நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த விஷயமெல்லாம் என்னன்னா கிரக கோச்சாரத்துடைய அமைப்பு சந்திர பகவானுடைய நகர்வுகளை வைத்து தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நல்ல ஒரு மாதமாக இருக்குதுங்க. மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எடுத்துக்குங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் அப்படிங்கிறது. அது ஆகம விதிப்படி அருகம்புல் வச்சு வழிபாடு எடுக்கிறது. அதே போல் நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஜாதக அமைப்பை வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம் சந்தேகங்களாம். மேற்கொண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தொழிலையாக இருக்கட்டும் அல்லது வெளிநாடு யோகத்தில் இருக்கட்டும், ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்கில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, நல்ல வருமானம் கண்டிப்பாக வருங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கிரக அமைப்பு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு தென்படுது. அதை பயன்படுத்திக்கிங்க. எந்த ஒரு விஷயமும் நம்ம கோச்சார கிரகங்கள் வரும் பொழுது நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த அமைப்பை கொண்டு இந்த மாதம் நமக்கு நல்ல காசு வருமாங்க, நமக்கு இந்த மாதம் நல்ல ஒரு விஷயத்தை வந்து இறங்கி துணிஞ்சு நம்ம அந்த செயலை செய்யலாமா, இது மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க. அப்போ இந்த விஷயம் நமக்கு நடக்குமா அப்படிங்கிறது நம்ம கோச்சார கிரகங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற காலகட்டத்தை சொல்லக்கூடியது ஜனன ஜாதகங்கள். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவுக்கு தானம் கொடுங்க. சனிக்கிழமை செய்யுங்க, அது ரொம்ப விசேஷம். சனி பிரதோஷம் இந்த மாதம் வருது. ஸோ சனி பிரதோஷத்துக்கு விசேஷமாக 3 அபிஷேக பொருள் பால், தேன், விபூதி வந்து சிவனுக்கு கொடுத்து வில்வ இலை கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிங்க. சிறப்பான மாதமாகவும் நல்ல ஒரு மாதமாகவும் நீங்கள் எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறும் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் ரிஷபராசி நேயர்களாக ஒரு நல்ல மாதமாக பயன்படுத்திக்கிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தன்னுடைய புன்னகை ஆற்றல் மூலமாக எதையும் செய்யக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு இந்த மாதத்தில் நீங்கள் உறுதியாக காப்பாற்றுவீங்க. பல நாள்களாக போராடிக்கிட்டு இருக்கேன், ஜென்ம குரு என்னை வச்சு செய்கிறாரு, நான் மனசில் உள்ள விஷயத்தை வெளியே சொல்ல முடியலையே. அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளிப்படையாக பேசணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் எப்பவுமே வந்து ஜென்ம குரு, ஒரு குரு நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்க என்ன பண்ணுவோம், ஐயா குரு எப்போ நகர்ந்து போகிறாரோ அப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஜென்ம குரு உங்கள் ராசியில் அமர்ந்திருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஏற்கனவே வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்காரு. அப்போ மனசில் உள்ளதை வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே மனதில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக பேசும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய நிதானம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா நிதானமாக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்தை செய்ய நினச்சாலும் கொஞ்சம் பதட்டம் பயத்தோடு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து மாறி கொஞ்சம் வேகமாக நீங்கள் செயல்படக்கூடிய நாட்களாக மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஒரு விஷயத்தை அடியே முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த குழப்பத்திலேருந்து ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் உண்டு என பார்க்கிறோம். அதேபோல் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுடைய அண்ணனாக இருந்தாலும் சரி அல்லது அக்காவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் இருக்கேன், உறுதுணையாக நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த மாதத்தில் அவர்கள் உதவி செய்வார்கள் என்பது உண்மை. அதே போல் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடு விலகி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்டில் உறுதியாக ஹெல்ப் பண்ணுவாங்கிறது
எதிர்பார்க்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய தாயார் வழி சொத்து ஏதாச்சும் கிடைக்கனாலும் இந்த ஏதாவது தடையாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்கி, இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பலமாகும். அவங்க உங்கள் மேலே ஒரு பாசம் வைப்பாங்க. அம்மானாலே எப்போயுமே பிள்ளைங்க மேலே பாசம் இருக்கும். சில நபர்கள் தூண்டுதல் அடிப்படையில் எப்படின்னா கருத்து வேறுபாடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலை மாறி உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் பிள்ளையை புரிஞ்சு தாயார் தனக்கு மகனுக்கு தேவையான மகளுக்கு தேவையான உதவிகளை உறுதியாக செய்வார்கள் என பார்க்குறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வெளியூர் செல்வதற்கான ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். அந்த பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமான ஒரு பயணமாக இருக்கும். பொருளாதாரம் தேடி போவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் இந்த மாதத்தில் பெண்களுக்கு ஒரு குதூகலம் சொல்லலாம், அதிகமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அற்புதமான நிகழ்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான ஒரு மாதமாக கருதலாம். யாருக்கெல்லாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்து இருக்காங்களோ, அதாவது கல்யாணம் முடிக்கணும், அதாவது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதமே எல்லா ராசிக்குமே திருமணம் முடியும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா போன 2 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே முடிக்க மாட்டாங்க, சில பேர் ரொம்ப தள்ளி போட்டுருவாங்க. ஸோ ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வந்து உறுதியாக திருமணம் நடைபெறக்கூடிய, திருமண தடைகள் விலகி தனக்கேற்ற ஒரு வரனை தேடக்கூடிய சூழ்நிலையில் ரிஷபராசினியர்களுக்கு செயல்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் அரசியலில் இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கப்படும் என்பதும் நிதர்சனமான உண்மை. அதே போல் ரிஷபராசியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அப்படி பேச்சாற்றல் நல்லா இருக்கும். ஏதாவது பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பு வரும். எந்த போட்டியில் கலந்தாலும் இந்த மாதத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் படிப்பில் மட்டும் அதிக கவனம் செலுத்தணும். விளையாட்டுத்தனம் ஓகே தான், படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு. மறதிகள் சில நேரங்களில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான காலம் என உறுதியாக சொல்ல முடியும். ஆவணி மாதத்தில் அற்புதமான விஷயங்களை உறுதியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது ஆவணி மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் வைத்து உங்களுக்கு பொதுவாக என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்களுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20 ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்க போது, எந்தெந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளுடைய மனசில் சில கேள்விகள் இருக்கும். எப்போ கல்யாணம் முடியும், எப்போ ஒரு வீடு கட்டுவோம், எப்போ கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்போம், எப்போ என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாகும், நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இப்படின்னு சொல்லி ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி, நம்ம கேட்டோம்னா அவங்க கேள்விகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ மனசில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஜாதக ரீதியான விஷயங்களை மிக துல்லியமாக ஆராயணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் மிக துல்லியமாக கணித்து கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை பலனை தெரிஞ்சுக்கிற முடியுமா, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா? எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர் வந்து எனக்கு ஜாதகம் எழுதலை, இல்லை பிறந்த தேதிலாம் தெரிய மாட்டேங்குது, அல்லது பிறந்த தேதி தெரியும், பிறந்த நேரம் தெரியல, இப்படி பல குழப்பங்களும் நேயர்களில் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய கேள்விக்கான நேரத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது உங்களுடைய பிரசன்னம் மூலமாகவும் உங்களுக்கு ஜாதக பலனை மிக துல்லியமாக, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிட முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கட்டாயமாக மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக ஒரு அற்புதமான ஒரு காலமாக மாற்றுவதற்கான வழிபாடு முறைகள் மற்றும் பரிகார முறைகளை உங்களுக்கு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் வாழ்த்து கூறி விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா,
ஆவணி மாத பலன்கள், ரிஷபராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். உங்களோட ராசிநாதன் வந்து சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கிறார், 4ஆம் இடத்துல. சூரியன் புதன் அவங்களோட இணைந்து இருக்கிறார், சனி பார்வையிலையும் இருக்கிறார். இதனால் என்னன்னா உங்களுடைய ஜாதகருடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை அனைத்தும் உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. உங்களோட ராசியிலேயே செவ்வாய் குரு 2 பேர் இணைஞ்சது குருமங்கல யோகத்தில் இருக்கிறாங்க. இதனால் உங்களோட மதிப்பு, அதாவது உங்களால் வந்து பணம் வந்து நல்லா வந்து இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தன வரவுலாம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமைகள் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது நீங்கள் வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வாக்கை வந்து நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. உங்களோட 3ஆம் இடம் வந்து எந்த ஒரு பாவ தொடர்பு இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து உங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்து பலிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், இந்த மாதிரி கிரகங்கள் 3 கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். இது இருக்கிறதுனால 4ஆம் இடம் வந்து வலுப்பெறுது. 4ஆம் இடம் வலுப்பெறுதுன்னா என்னென்னா தாயினால் வந்து ஆதாயங்கள், அனுகூலங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி தாய்மாமன் உறவுனால் வந்து நல்ல ஒரு அனுகூலமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி தாய் வழி சொத்து ஏதாவது வழக்கு வம்பில் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்லபடியாக உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் வந்து குரு பார்வையோட இருக்கிறாரு. இதனால் உங்களோட குழந்தைகள்னால உங்களுக்கு வந்து மதிப்பு, மரியாதையெல்லாம் உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். குழந்தைங்கள் வந்து உங்கள் பேச்சை வந்து மீற மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்க மனசை வந்து புரிஞ்சிட்டு அவங்க தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. உங்களோட 6ஆம் இடத்துக்கு எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை, சுப தொடர்பும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால 6ஆம் இடம் வந்து சத்ரு, வம்பு, வழக்கு, அதாவது கடன், நோய், எதிரி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல விதமாக, அதாவது பாவ தொடர்பு இருந்தால் தான் அது பிரச்சனையாகும். இது இயல்பாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. ஏற்கனவே இருந்ததுன்னா அது வந்து விலகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி வேலை மாற்றம், வேறு வேலைக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. அதே மாதிரி செவ்வாய் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சனி தனது 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதனால் வந்து 7ஆம் இடம் வந்து கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் தான். ஏன்னா சனி செவ்வாய் பார்க்குறாங்க, அதனால் பிரச்சனை வரும். குருவும் பார்க்குறாரு, அதனால் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் மனக்கசப்பு வரும். கூட்டு தொழில் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அதாவது கொஞ்சம் பிரச்சனையாகி அது சால்வ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்குதுன்னா திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு அதெல்லாம் வந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். நீங்கள் ஒரு இடத்துல அதாவது உங்கள் பணமே வந்து கொடுத்து வச்சுருப்பீங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, அது வந்து ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குது, அதை வரவே மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தாங்க. அதே மாதிரி உங்களோட 9ஆம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனால தந்தையில் ஏதாவது தந்தைக்கு உடம்பு பிரச்சனையாக இருந்தது போன மாதம் வரைக்கும் அப்படின்னு இருந்ததெல்லாம் இந்த மாதம் வந்து சரியாயிடும். அதான் தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி தந்தை வழி சொத்து ஏதாவது கேஸில் இருக்குது, வம்பு வழக்கில் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த ஒரு 2 வருஷமாகவே உங்களுக்கு வந்து தொழில் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் போய்கிட்டு இருக்குது.
அதெல்லாம் வந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே, அதாவது சனி பயிற்சிக்கு மேலே வந்து அந்த தொழிலெலாம் வந்து நல்லா போகக்கூடிய காலகட்டங்களாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறாரு. 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரன், லாபஸ்தானம்னு சொல்லுவோம். மூத்த சகோதரன், இதாவது ராகு வந்து சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால, குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அவர் நன்மையை தான், குரு மாதிரியே தான் செயல்படுவார். இதனால் வந்து 11ஆம் இடத்த சுப பலன் தான் நடக்கும். உங்களுக்கு வந்து லாபங்கள்லாம் வந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி மூத்த சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் 12ஆம் இடத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்னன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு பிற்பாடு தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. விசா எல்லாமே ரெடியாக இருந்தாலும் உங்களுக்கு 6 மாதம் கழித்து வந்து உங்களுக்கு அற்புதமாக போகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி பெரியவங்க ஆன்மீக சுற்றுலா போகணும் வரணும்னு நினச்சிக்கிற பெரியவங்கள்லாம் ஒரு 6 மாதம் தள்ளி போகிறது வந்து உங்கள் பயணத்தை வந்து சிறப்பிக்கும். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரபகவான். சுக்கிரபகவான் இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 17/8/2024 16/9/2024 வரை உண்டான மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தடையானால் 26/8/2024 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். என்ன சார் இது 5ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போயிடுறாரு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கார். அவரே வந்து சுக்கிர பகவானை பார்க்குறார். அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவான் நீச்சப்பட்டு போயிடுறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளே சிறு சிறு பயங்கள் இருக்கும். இந்த பயங்கள் இருந்ததுனாலும் கவலைப்பட தேவையில்லை. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புத்திர காரகனே வந்து புத்திர ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்க்குறது, உங்களுடைய ராசிநாதனம் அங்கே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே நான் வந்து இந்த தமிழ் மாதங்கள், அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக கேந்திரம் பெற்ற சூரிய பகவான்றதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் ஏற்றம் மட்டும் இல்லாமல் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிற தனித்த குருவாக இருக்கிறதுனால, அதாவது 26ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தனித்த குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் எல்லா விதமான விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ராசிக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா 12ஆம் அதிபதி செலவுகளை கொடுக்கக்கூடியவர். அவர் 2ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் அவரே 2ஆம் அதிபதின்றதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த புத பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். இன்றைக்கின்னா 31/8/2024 4ஆம் இடத்துக்கு போகிறார். இதுவும் பெரிய ஏற்றமான விஷயமாக இருக்கும். ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாக பார்த்தீங்களேனால் இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது. உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறார். 12ஆம் அதிபதி பார்க்கறது பெரிய விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு திடீர் யோகங்கள் வந்து அதன் மூலியமாக வெளிநாடு பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த மாதம் ஃபுல்லுமே வக்கரகதியில் இருக்கார். இருந்தாலும் வக்கரகதியின் மூலியமாக உங்களுக்கு புதிய தொழில் ஏற்படும். இருந்தாலும் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதுவும் வந்து இந்த சினி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பிரச்சனைகள், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்க. இந்த மாதம் வந்து கேத்துவோட சம்பந்தத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாதீங்க. ஏதாவது உங்களுடைய பதவி புகழ் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து
உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவானின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. மென்டல் டிப்ரெஷன் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கேத்துவோட ராசிநாதன் சம்பந்தம் இருக்கிறது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. இதை தவிர பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான், அது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது, அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாத்தையும் தவிர பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு. குரு பகவான் சமசப்தமத்தை பார்க்குறதும், உங்களுடைய சப்தமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார், அதற்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகிறதும் பெரிய ஏற்றம். கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை உண்டாகும். குடும்பம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் வரும். இது இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு 110% இந்த மாதம் கல்யாணம் குந்துரும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிறைய ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். மொத்தத்தில் பார்த்தாலேயா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். இந்த காலகட்டத்தில் சிறு சிறு முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள் என்ன அப்படின்றது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புது முயற்சி வேண்டாம், வெளிநாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லிப்பூ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா 17ஆம் தேதி, அதாவது 17/8/2024 மாலை ஒரு 4:30 மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வரப்போகிறது. அதை தவிர பார்த்தாலேனால் 11/9/2024 அதிலிருந்து 13/9/2024 வரணும் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த 11/9 13/9 இந்த 2-3 நாட்கள் 2.25 நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக உங்களுக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. பொதுவாக அது மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பேச்சில் நாவடக்கம் தேவை, அது மட்டும் பார்த்துக்கோங்க. செவ்வாயும் 2ஆம் இடத்துல வர்றதுனால பேச்சு கொஞ்சம் தடிக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. திருமணம் ஆகக்கூடிய பாக்கியங்களும் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர முந்திரி, பாதாம், திராட்சை, ஏலக்காய் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய சுகந்தம் மிக்க ஃப்ரூட்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அம்சை பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சேரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்காரங்க பலன் சொல்லப்பார். ரிஷபராசிக்காரன் பார்க்கும்போது ஏற்கனவே உங்கள் ராசியில் தான் குருவன் செவ்வாய் அணிந்திருக்காங்க. ஜென்மகுரு இருந்திருக்கார். அதோட செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகம் ஏற்படுத்திருக்கு. அதனால் உங்கள் ராசியிலே அந்த யோகம் வேலை செய்யுது. இது இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் இடத்துல புதனும், 4ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், 5ஆம் இடத்துல கேதுவும் இது மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காங்க. இந்த மாதிரி கிரகங்கள் சூழ்நிலை நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த வகையில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சற்றேறக்குரிய கொஞ்சம் கெடுபலங்கள் வரத்தான் செய்யும். எது இருந்தாலும் அது தவிர்க்கப்படும். நான் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தானது மூலமாக அதுவும் தவிர்க்கப்படும். பெரும்பாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ராசியிலே அந்த யோகம் ஏற்பட்டிருக்கனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எது பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் நிற்கும். மனசில் இருந்த சந்தேகம், பயம் எல்லாமே போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாத கொடுத்து நீங்கள் தளர்த்தி தான் வரணும். அது இல்லாமல் பெண்கள் வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கனால ரிஷபராசிக்காரங்கள் பெண்களோடு பழகும்போது அது சொந்த உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அளவோடு பழகி அளவோடு நடந்துக்கிறது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் குடும்ப விஷயங்களில் யார் விஷயத்துலையும் தலையிட வேணாம். உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. மற்றவர்கள் தலையீடு இருக்கக்கூடாது. நீங்களும் மற்ற குடும்பத்தில் விஷயத்தில் தலையிடக்கூடாது. இது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறது, உங்கள் கையால் பணம் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகிறது எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நீங்கள்
பயணங்கள் மூலிமா நல்ல பலன் தான் அழைப்பு போகிறீங்க. ஏன்னா அதுக்கப்போது பயணங்கள் நல்லபடியாக இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் நிறைய நீங்கள் நினைத்த பொருட்கள் வீட்டுக்கு வந்து வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பார்க்காத மனிதர்களை சந்திப்பீங்க, எதிர்பாராத சந்திப்பு நடக்கும். அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. புது புது நட்புகள் உங்களுக்கு தொடரும். அப்போது வந்து அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து யாரை பார்த்தாலும் ஒரு நல்லா பழகக்கூடிய திறமைப்படுத்தவங்க தான் இருப்பீங்க. சட்டுன்னு உங்களை பார்த்தோன்னா அவங்கள நட்பு பாராட்டுவாங்க. அப்போ அந்த வகையில் உங்களுக்கு அந்த நட்பு தொடர்ந்து அது மூலிமா லாபங்கள்லாம் கிடைக்காத போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சினிமா துறையில் இருக்கவங்க, சமூக சேவை, அரசியல் இதெல்லாமே முன்னேற்றமாக ஒரு ஒன்றா இருக்க போகுது. ஒரு தவறு நடந்து அதற்கப்புறம் உங்கள் மேலே தவறு இல்லைன்னு அது நிரூபணம் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல பேரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒன்று போய் தான் ஒன்று வரும். ஒரு தவறு நடந்து அது அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஆஹா இவர் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்க போகுது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சுபம்தான், முடிவு சுபம்தான். அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் பெரிய மனிதரோட தொடர்பு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணும். அவர் வந்து பயன்படுத்திக்கணும். அவருக்கு எந்த வகையில் உங்களுக்கு பயன்படுத்தணுமோ அந்த வகையில் யோசனை பண்ணி அது செஞ்சுட்டு வர்றது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் கடல் கடந்த பயணங்களும் செயல்படுற அமைப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அந்த வகையில் நீங்கள் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் வந்து உடல்நிலை கொஞ்சம் சுகாதாரமற்ற கொஞ்சம் ஓரளவுக்கு பெரியசாக ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் ஒரு சோம்பல், ஒரு அசதி இப்படி தான் வரும். ஒரு தைரியமாக இல்லாமல் இருக்கிறது இது மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் இறை சிந்தனையாலும் கோயிலுக்கு போயிட்டு வரனாலையும் அதை சரி பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெண்கள் மூலிமா சில பெண்கள் மூலிமா இப்போ லாபங்கள் நடக்கும், சில பெண்கள் மூலிமா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். இதெல்லாம் சொல்லி வந்திருக்கு. இது இல்லாமல் ரிஷபராசிக்காரங்க பார்க்கும்பொழுது இப்போ உள்ள காலகட்டத்தில் சுபகாரிய முயற்சி கொஞ்சம் தள்ளி போகும். அவ்வளோதான், தள்ளி தான் போகும் வழியே அது நடக்காமல் இருக்காது, கண்டிப்பாக நடக்கும். அடுத்து வர சில மாதங்களில், அடுத்து வர சில நாட்களில் கண்டிப்பாக அந்த முயற்சி பலிதமாகி உங்களுக்கு நன்மை தான் பயக்க போகுது. அது இல்லாமல் அக்கம் பக்கம் வீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அக்கம் பக்கத்து வீட்டாரெலாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அது எல்லாமே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும், நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அது எல்லாமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி வகையிலும் நீங்கள் வந்து இறை வழிபாடுன்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு பார்க்கும்போது சுக்கிரன் தான் அதிதேவ சொல்லப்படுறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த யோகத்தை கூடிய கிரகங்கள் சேர்ந்திருக்கனால முருகப்பெருமான் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் வள்ளி தேவனோடு சேர்ந்த முருகப்பெருமான் வணங்கிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் சுமங்கலிகளுக்கு வந்து தான தர்மம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. தாமரை பூ மாலை சாற்றி தாயாருக்கு வழிபட்டு வரலாம். குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம். பெரும்பாலும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் எந்த ஒரு அம்மனுக்கு போனாலும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே போதும். பெருசாக ஒன்றும் அர்ச்சனை பண்ண அவசியம் இல்லை, வெறும் குங்கும அர்ச்சனை கூட பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. மாங்கல்ய பலம் பெருகும். பெண்களாக இருந்தால் அவங்களுடைய சுமங்கலி என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். அவங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அது மூலிமா நிறைய பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. எல்லா பெண்களுக்கும் நீங்கள் தான தர்மம் பண்ணலாம், தாம்பூலம் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் கிருஷ்ணருடைய அவதாரமும் உங்கள் ராசியாக தான் சொல்லப்பட்டிருக்கனால கிருஷ்ணருடைய வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதுக்கு வந்து நீங்கள் பசுமாடு வந்து வழிபட்டு வருது, கன்றுடன் கூடிய பசுமாடு, வெள்ளை பசுமாடு சொல்லலாம். இல்லைன்னா கருப்பும் வெள்ளை சேர்ந்தது ரொம்ப விஷயமானது. மகாலட்சுமி அம்சம் சொல்லப்பட்டிருக்கு. கருப்பும் வெள்ளையும் கலந்த பசுமாடு. அந்த பசுமாடு பார்த்திங்கன்னா அதுக்கு உணவு கொடுக்கலாம், பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதை சுற்றி வந்து வணங்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் பெரிய பெரிய வயசில் முதிர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம். அவங்ககிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம். ஒரு அம்மனாக நினச்சி, ஒரு பெரிய வயதில் பெரியவங்க வந்து அவங்கள ஒரு அம்மாவோ பாட்டியோ அப்படி கூட நினச்சி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். முதியோர்களுக்கு தேடி கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். யாருமே பார்க்காம இருப்பாங்க, அவங்களாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் கண்டிப்பாக ஏற்றமாக இறக்கமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரத்தினாலையும் தான தர்மங்களாலும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் சொல்லி நீங்கள் இந்த மாதத்தில் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி ரிஷபராசி. நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. தனக்கு இல்லைனாலும் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க.
அவங்களுக்கு என்ன தேவையோ அது கூட அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் குடும்பத்துக்கு என்ன தேவையோ, கொஞ்சம் பசங்களுக்கு பொண்ணு பசங்களுக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதுதான் ரிஷபராசி நேயர்களோட கேரக்டர். தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த ராசிக்கு உண்டு. நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ராசி சின்ன மாடு என்ன பண்ணும், ஒரு இடத்துல விட்டால் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேரும். அதே மாதிரி தான் கரெக்டாக குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. நல்ல ஒரு ராசிங்க. இப்போ ஒரு சில பேரில் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவாங்க, நீட்டாக இருப்பாங்க. அடுத்தவங்கள பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்ல மரியாதை செலுத்துவாங்க. ரிஷபராசினியரோட கேரக்டர் இதுதான். அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க. வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவாங்க, நல்ல ஆடை ஆபரணங்கள் பயன்படுத்துவாங்க, நல்ல ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. லைஃப்பில் நல்ல ஒரு ஜாலியாக இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க. ஒரு சில ராசியெல்லாம் பார்த்திங்கன்னா கிடச்சது வச்சு வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ராசி வந்து தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி ரிஷபராசி. அதே மாதிரி நீட்டாக நடந்துக்குவாங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு ஆடை ஆபரணம் இது பண்ணுறது, பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு நீட்டாக இருப்பாங்க. ரிஷபராசினாலே நீட்டாக இருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ராசி ரிஷபராசி. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்குஸ்தானம். அந்த குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலபுருஷத்துவப்படி 2ஆம் ராசியாக ரிஷபராசி வருது. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க, குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. நல்ல ஒரு ராசிங்க. சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரனோட கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவணி மாத பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிலேயே, ஜென்ம ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு இருக்காங்க. குருமங்கள யோகம். ஒரு குறிப்பிட்ட தாங்க இந்த யோகம் வரும். எல்லா மாதமும் வந்துடாது. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். ஒன்றரை வருஷம் ஆகுன்னே சொல்லலாம். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குருமங்கள யோகம் வரும். உங்கள் ராசிலேயே ஒரு ஒளி கிரகம் இருக்குது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்தில் இருக்கார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல நீச்சமாயிருவார். இருந்தாலும் குருவோட பார்வை இருக்குது. ஆரம்ப பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. 8ஆம் தேதிக்கு அப்புறம், ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது. என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ராசிநாதர் குரு பார்த்துட்டா பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்போ உங்களால் சமாளிக்க முடியும், கவலையப்படாதீங்க. ஆனால் ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்தில் கவனமாக இருங்க. சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும். யாரையும் நம்பாமல் இருங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். மற்றபடி பெரிய சோதனையோ இல்லை பெரிய கஷ்டங்களோ பாதிப்போ வரவே வராதுங்க. பயப்படாதீங்க, சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் கெட்டு போகக்கூடாது தான். ஆனால் இருந்தாலும் ஒரு குருவோட பார்வையில் இருக்கிறனால நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கார். இந்த ஆவணி மாதம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த மாதம் வீடு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. வாகனம் 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேங்க சார், 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே கைக்கூடி வர மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம்ங்க. 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம். அந்த வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து சேர்க்கை அருமையான மாதம் இந்த மாதம், சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு அம்மா மூலமாக சில உதவிகள் கிடைக்கும், நன்மையான விஷயங்கள் நடக்கும். தாய் வழி பூர்வீக சொத்து, அம்மாவோட பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி, உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி புதன், அவரும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்காருங்க. அவர் உங்களுக்கு வக்ரமாகி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு வந்துடுவார். அப்புறம் அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு தான், பெருசாக கெடுதல் பண்ணிட மாட்டார். அப்போ பணம் வரும். குடும்பத்தில் இருந்து அந்த குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் சண்டை பிடிச்சிட்டே இருப்பீங்க, கணவன் மனைவிக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்கும். இந்த மாதம் அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. ஒரு அந்யோன்யம் இருக்க போது, கவலைப்பட வேண்டாம். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை குரு பார்த்துட்டா புத்திர பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், பூர்வீக சொத்து கைக்கூடி வரப்போகுது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம், சினி ஃபீல்டு, ப்ரெஸ், மீடியா, அந்த மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம்ங்க இந்த மாதம், சரிங்களா? உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான மாதம்ங்க. ஏன்னா குருமங்கள யோகத்தோடு இருக்கிறனால ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குருவோடு இருக்கார். அப்போ திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம், முயற்சி பண்ணுங்கள், நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி காதல் திருமணம், லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் வீட்டில் அப்பா அம்மாவோட பெற்றோரோட சம்மதம் கிடச்சிடும். அது உங்களுக்கு நல்லாயிருக்கு இந்த மாதம், சரிங்களா? 10ல் சனி வக்ரமாகி உங்களுக்கு கும்பராசின்னு சொந்த வீட்டில் இருக்கார். சனி வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம்.
அப்போ சொந்த தொழிலில் இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் படிப்படியாக வளர்ச்சி இருக்கும். ஒரு எதிர்பாராத முன்னேற்றம், திருப்பு முனையாக இருக்க போதும் இந்த மாதம் உங்களுக்கு. திடீர் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த மாதம் நல்ல மாதம். 11 ராகு, 11ஆம் இடத்துல ராகு. அந்நிய கிரகங்கள், வேற்றுமொழி, வேற்று பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரும். அந்நிய நபர்களால் சில உதவி கிடைக்க போகுது, நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா 11 ராகு இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். ஆசை நிறைவேறுதுன்னு அர்த்தம். உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்கள் எண்ணம், புத்தி, சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்க போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது. 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முதல் திருமணம் எங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க சார், செகண்ட் மேரேஜ் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறவங்க அதுக்குண்டான மாதம் இந்த மாதம். முதல் திருமணம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜே எங்களுக்கு நடக்கலைங்க சார், ஃபஸ்ட்டு மேரேஜே எங்களுக்கு இழுத்துட்டே போயிட்டுருக்கு, எங்களுக்கு திருமணமே நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு கேள்வி வரும். உங்களுக்கு நல்லா இருக்குங்க. முதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. காதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது இந்த மாதம். சரிங்களா? பணம் வரும், கவலையப்படாதீங்க. வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் மாற்றுறது, புதுப்பிக்கிறது, பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணுறது, பெருசுப்படுத்துறது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. நல்ல மாதம் இந்த மாதம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. ஆவணி மாதம் பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரும். சரிங்களா? பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் கடுகடுன்னு பேசுகிற மாதிரி இருக்கும், கோவப்பட்டு பேசுகிற மாதிரி வரும். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாமே நிவர்த்தியாக போகுது. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை விலகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு பாருங்கள் 12ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அது பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வெளிநாடு போக போகிறீங்க, வெளிநாட்டுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. இந்த மாதம் பெருசாக உங்களுக்கு பாதகம் சொல்ல முடியாது. பெரிய கெட்டது எதுவும் உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா சூரியன் நல்லா இருக்கார். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிடச்சிருக்காது, அப்படியே இழுத்துகிட்டே போயிட்டு இருந்திருக்கோம். நாட்கள் வருஷமாக அப்படி போய் இழுத்துகிட்டே போயிட்டு இருந்திருக்கோம். உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க, பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். சரிங்களா? ஆவணி மாதம் மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த ஆவணி மாதம் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்க போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? வாழ்த்துக்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி.